ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் 14. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்மளோட டாக்டர் மொபைல் லூலியோட பயோகிராஃபியை எடுத்து பார்த்துட்ருப்பாரு. நீ தானே அது, நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பாரு. அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஷுன்ஷி ஃபோன் பண்ணுவாங்க. இவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஹலோ ஷுன்ஷி. எனக்கு ஷுன்ஷி, நீ இப்போ எங்கே இருக்க? எங்கேயும் போகாத, நான் அங்கே வந்துட்டேன். நான் கோயின்சிடென்ஷன் இல்லை. ஆ, என்ன சொல்கிற? எனக்கு புரியல. ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஷுன்ஷியாக இருந்தேன்னா கோயின்சிடென்ஷனாக மாறிட்டேன். இதால் உன்னால் நம்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும். இல்லை, நான் உன்னை நம்புகிறேன். நீ என்னவா இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக உன்னை நம்புவேன். நீ எதுக்கும் யாரை பார்த்தும் பயப்படாத, நான் இருக்கேன். அது சரி, நீ தான் ஷுன்ஷின்னா இது எப்படி பாசிபிள் ஆச்சு? அதை பற்றி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன். நான் நினச்சதை விட எனக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கல. என்ன? நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியா? என்ன சொல்கிற? ஆமாம், ஆனால் எனக்கு எந்த தகவலுமே கிடைக்கல. சரி விடு, இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இருக்கேன். ஆனால் இப்போது நான் லவ் பண்ணது சென்சனையா இல்லை சுன்ஷியவா? உன்னை சுன்ஷின்னு கூப்பிடணுமா? இப்போ என்னத்துக்கு நீ சிரிக்கிற? ஆமாம், நீ இப்போ சுன்ஷியாக இருக்கியா இல்லை கொஞ்சம் டென்ஷனாக இருக்கியா? சிரிக்காதப்பா. சரி சரி, சிரிக்க மாட்டேன். அவன் என்னை எப்படி அத்தனை பேர் முன்னாடி சொல்லலாம்? என்னால் தூக்க முடியல. சுன்ஷி, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? முதல்ல இங்கேருந்து போகலாவா? யாரு? போ, வேலையை பார்த்துன்னு போ. சுன்ஷி, நான் சொல்கிறத கேளு, போன்ற. சுன்ஷி, எல்லாரும் பார்க்குறாங்க, வா போகலாம். உலகமே பார்த்துருக்கோம், இவனுங்க பார்த்தா எனக்கு என்ன, அவனையே மாற்றிட்டான். ஏய், ஒயாங் குரூப்போட லீவ் ஃபேமிலி சரியாப்பா, அவர் நோ சொல்லிட்டாரு. கேட்டியா? அவங்க என்ன பேசுகிறாங்க கேட்டியா? நான் முட்டாள் ஆயிட்டுன்ற மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவன்தான். சுன்ஷி, அதுக்காக குடிச்சா சரியாயிடாது. இங்க பாருங்க, நான் தான் சுன்ஷி. நீங்க பேசிட்டு இருந்தது என்ன பத்தி தான். அந்த முட்டாள் நான் தான். முதல்ல இங்கிறத போ. எனக்கு யார் கூட பேச பிடிக்கல. என்னை விட்டுருங்க, போங்க. நான் விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். ஏன்? நான் ஒரு குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவார். எஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள் சார். இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுன்ஷின்ற பேரில் என்ன அட்மிட் ஆனாங்களா? கார் ஆக்சிடெண்ட். இரு, நான் தேன வரைக்கும் அந்த மாதிரி யாரும் இல்லை சார். அந்த பேரில் இங்கே இல்லை. நீங்கள் வேற எங்கேயோ விசாரிச்சு பாருங்கள். சரி, நம்ம வேற எங்கேயோ விசாரிச்சு பார்க்கலாம். சரி. நீ ஏன் சோகமாக வர? நான் தான் சொல்லிட்டேன்ல, வேறு ஹாஸ்பிட்டலில் இல்லை வேறு கவுண்டரில் விசாரிச்சு பார்க்கலாம். சரி, கொஞ்சம் செக் பண்ணி சொல்கிறீங்களா? சாரி மேடம், அந்த மாதிரி பேரில் இங்கே யாரும் அட்மிட் ஆகலை. சாரி மேடம். இல்லை, சாரி மேடம். நம்ம நினச்ச மாதிரி ஒன்றுமே நடக்கலையே. கவலைப்படாத, இன்னும் டைம் இருக்குது. இந்த இடம் இல்லைன்னா இன்னும் எத்தனையோ ஹாஸ்பிட்டல். வா, முதல்ல அங்கேருந்து போகலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு தெரியும், இந்தா அது நல்லா வாங்கிட்டு வந்துட்டேன். முதல்ல சாப்பிடு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிப்போம். கண்டுபிடிக்கணும். நீ கவலைப்படாத. நீ கண்டுபிடிச்ச மெத்தட் தான் தப்புன்னு நினைக்கிறேன். நம்ம வேணால் மெத்தடை மாற்றி பார்க்கலாம். மெத்தட்? ஆமாம், ஏதாவது நம்மளுக்கு புதுசாக க்ளூ கிடைக்கலாம். அப்படியே சொல்கிற? ஆமாம், கண்டிப்பாக நியூஸ் கிடைக்கும். அப்புறம் நீ சுன்ஷியாவே மாறிடலாம். அது நான் கிட்ட ஒரு விஷயம் சொன்னோம். சுன்ஷி இவளை விட ரொம்ப கேவலமாக இருப்பா. நீ அப்படி இருந்தாலும் ஏற்றுப்பியா? ஓ, கொஞ்சம் கஷ்டம்தான், யோசிக்கணும். என்னது யோசிப்பியா? டேய் நில்றா, நில்லு. யோசிப்பியா நீ? உனக்கு எவ்வளோ தைரியம்? எப்படி இருந்தாலும் நான் உனக்கு தான். ஓகே ஓகே, நீ எனக்கு தான். நீ எப்படி இருந்தாலும் என்னோட அழகிதான். ஓ, இப்போ எதுக்கு அதை சொல்லிட்டு சிரிக்கிற? அப்போ நீ என்னை கிண்டல் பண்ணுற இல்லை? நீ முதல்ல அப்படி பார்க்காத, எனக்கு என்னவோ மாதிரி ஆகுது. முதல்ல அந்த பக்கம் திரும்ப லூலி, திரும்ப. இல்லை நானாச்சும் திரும்பிக்கிறேன். அது எப்படி திரும்ப முடியும்? இவ்வளோ அழகான பொண்ணு பக்கத்தில் இருக்கும்போது. லூலி, என்ன பண்ணுற? பப்ளிக்கு எல்லாரும் பார்ப்பாங்க, முதல்ல நகர்ந்து போ. இப்படியெல்லாம் பப்ளிக் பிளேஸில் நடந்துக்க கூடாது. இட்ஸ் நாட் ரைட். யார் கேட்டால் என்ன? நீ என்னோட ஒய்ஃப், என்னோட யங் ஒய்ஃபை நான் டச் பண்ணுறதுக்கு யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்க தேவையில்ல. ஓ, இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறியா? எங்கள் அப்பா அம்மா இன்னும் ஒத்துக்கலைல்ல உன்னை கல்யாணம் பண்ண? ஓ ஆமாம்ல,
என்ன மாதிரி ஒரு அழகான பையனை வேண்டான்னு சொல்லுவாங்களா என்ன? ம், வேண்டான்னு சொல்லுவாங்களா? அது சொல்லு. ஐயோ! அச்சச்சோ! வாயில ஏதோ ஒட்டிட்டுருக்கு. வா போலாம். என்ன? ஒண்ணுமே பண்ணல. வா போலாங்கிறான். இதுவும் வாயில ஒட்டிட்டு இருந்தது. அதுதான் எடுத்தேன். தப்பா எடுத்துக்கிட்டியா என்ன? அட பைத்தியக்கார கும்பிட்ட. நான் என்னமோ நினச்சுட்டேன். முதல்ல நவுந்து போ லூலி. முதல்ல நவுந்து போ. ச்சே! கொஞ்ச நேரத்தில் அவன் கேஸ் கொடுக்க வரான்னு நினச்சி அல்பமாக இருந்துட்டனே. ஷிட். காண்டாயிட்டா. பெருத்த அவமானம். இந்த கம்பெனியை விட்டு நான் நிற்கிறத முடிவு பண்ணிட்டேன். மேடம், இன்னைக்கு ஒயங்கூர்போட மீட்டிங் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறோம். மேடம், அது டூ வாட் ஐ சே. ஓகே மேடம். இத்தனை நாளும் நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் மனக்கோட்டை கட்டினதெல்லாம் வேஸ்ட்டு. இனியும் இங்கே இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. சார், இல்லை சார், நாங்கள் ஒயாங்குரூப்போட தான் இருக்கோம். ஐயோ இல்லை சார், நாங்கள் தனியாக பிரிஞ்சு வரல சார். நம்ம டீலர் எல்லாரும் நம்ம கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், மிஸ் லீ இங்கே அவங்களோட எல்லா டீலையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னது, கேன்சல் பண்ணிட்டாளா? என்ன உளறிட்டு இருக்கீங்க? ஆமாம் சார், அவங்க ஜாபையே ரிசைன் பண்ணிட்டாங்க. அது எப்படி முடியும்? அவங்கள தான் சார் சொன்னாங்க. அதை நானே போய் பார்த்துக்கிறேன். ஒரு பக்கம் நம்மளோட மிஸ் லீ ஷுன்ஷி கிளம்பிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துக்கோ. இப்படி திடீர்னு சொன்னால், இங்கே பார், உன் கம்பெனி கூட இருந்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் மிஸ் சுன்ஷிக்கும் ஓயாம் குரூப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன் இப்படி பேசுகிற சுன்ஷி? அப்படி என்ன பிரச்சனை நடந்துருச்சு? என்ன நடந்துருச்சா? உனக்கு தெரியாது. நீ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தானே இருப்ப. இதுக்கப்புறம் உனக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஓ, இவன் டேட் புக்ஸ் எல்லாம் படிக்கிறானா? என்ன பண்ணிடுற சுன்ஷி? சுன்ஷி, என்ன பண்ணிட்டுருக்க நீ? இது டேட் புக்கு. இது கூட இதே எடுத்த என்கிட்ட கொடு. ஓ ஓ, என்கிட்ட இருந்து நீ பிடுங்க பார்க்குறல்ல? இதை படித்து தான் நீ என்னை கரெக்ட் பண்ண நினச்சியா? நாட் பேட். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது நல்லா இருந்துச்சுன்னு படித்தேன், அவ்வளோதான். இதுக்கு எனக்கு அந்த சம்மந்தமும் இல்லை. ஆஹா, நம்பிட்டேன். சரி, உன்னை நான் சுன்ஷினா கூப்பிட்டா ஏன் இப்படி கூப்பிட்ற? ஏன்னா இந்த பேரை விட சுன்ஷி தான் ரொம்ப நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது. சுன்ஷி சுன்ஷி சுன்ஷி. ஏ, புதும் புதும் வாயை மூடு. நம்ம ஒர்க்கை பார்க்கலாம். அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் சில பேர் ஓனர்ஸ் பேர் கிடச்சிருக்கு. அதை வச்சு அட்ரஸை செக் பண்ணுவோம், மேட்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி தூங்கிடுவாங்க. சுச்சோ, செக் பண்ணி களைப்பாயிட்டா. சரி, நாமளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், காலையில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சுன்ஷி, நீ எப்படியா இருந்தாலும் சரி, நான் உன்னை விரும்புவேன். போகாதா? ஓகே அப்படின்னு சொல்லி தூங்கிடுவாங்க. காலையில் விடிஞ்சிரும். அப்போ நம்மளோட ஹீரோயினி எழுந்திரிச்சு அவங்களோட ஆளோட ஃபேஸ் கட்டை வர்ணிச்சு பார்த்துட்ருப்பாங்க. என்ன ஒரு ஷார்ப்பான மூக்கு. ஏய், எழுந்துட்டியா? என்ன பண்ணுற? சும்மா தான், ஒன்றும் இல்லை. இனிமேல் இங்கே 2 ப்ரஷ்ஷு. ஏய், நவரு. நவந்து போடா. நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். நான் தான் உன்னை விட ஃபஸ்ட்டு பல் விளக்கிட்டு போகிறேன் பார்த்தியா? ஏய், கையில் அடிபட்டுருச்சு. மொத்தம் கொடுக்கணும் தெரியாதா? அப்போ தான் சரியாகும். இவ்வளோ சொல்லி போகிறா. ஹே, நில்லு, கொடுத்துட்டு போ. நீ தான் எனக்கு சமைக்கணும். நான் சமைச்சே ஆகணுமா? என் கையில் தான் அடிபட்டுருக்கல்ல, இல்லைன்னா நானே சமைச்சிருவேன். இல்லாமல் உடம்பு சரியில்லாத பிள்ளைக்கு நீ தான் டெலிஷியஸாக செஞ்சு கொடுக்கணும். நான் செஞ்சேன் என்னாலே வாயில் வைக்க முடியாது. செஞ்சே ஆகணுமா? ஆமாம், உன்னால் கண்டிப்பாக முடியும். நான் உன்னை என்கரேஜ் பண்ணுறேன். வரட்டா? ஐயோ, இப்படி நட்டத்தில் விட்டு போகிறானே. ஆஃப் ஆயில் போடுவது எப்படி கூகுள்னு சொல்லு. நான் இன்னைக்கு சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு என் காலை சுற்றி வர போகிறப்பாரு. என்ன பார்க்குறீங்க லூலி? சாப்பிடுங்க, உங்களுக்காக தான் தயார் பண்ணிட்டு வந்திருக்கேன். எழு எடுத்தவள. ஏமா, நீ சுன்ஷியாக இருந்தேன்னு சொன்ன, அப்போ உனக்கு சமைக்க தெரியும்ல? இப்போ தான் நான் குயின் டென்ஷன் ஆச்சு. அது சரி, இதை நான் இப்போ சாப்பிட்டே ஆகணுமா? ஆமாம்மா, நீ சாப்பிட்டே ஆகணும். இது சாப்பிட்டா நான் என்னைக்கு எதுக்கு வரும்? இது ஆஃப் ஆயிலாம். இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஆயில் எந்த கண்ட்ரிலையுமே நான் பார்த்ததில்ல. இதை நான் வாயில் வச்சேன், பாத்ரூமில் தான் உட்காரணும். இப்போ என்ன பண்ணுறது? இவ்வளோ கட்டிக்கிட்டு நான் படாத கஷ்டப்பட போகிறேன் போல். இருக்குதா? சாப்பிடு. ஹே, சரி, எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இரு, நானும் வந்துடுறேன். உனக்கும் இந்த ஆஃபீஸ்க்கும் தான் சம்மந்தம் இல்லையே, அப்புறம் என்ன ட்ராப் பண்ண வர?
ஆனால் உனக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்குல்ல, நீ எனக்கு இம்பார்ட்டன்ட். அது சரி. சரி, நம்ம ஈவினிங் ஒரு ஹோட்டலுக்கு போகலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், அவள் இன்னும் பிடிபடலை, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. சரி, ஓகே, நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். என்னடா பண்ணுற? என்ன பண்ணுற? என்ன இவளுக்கு ஹார்ட் காமிச்சா புரிய மாட்டேங்குது. நல்லா பாருமா. இப்படி இப்படி. ஓ, இவன் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் போல. ஓகே, அவளுக்கு புரிஞ்சிருச்சு. ஐயா, அவளுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, நாம கிளம்பலாம். லலா ஜாலியாக ஒர்க் பார்க்கலாம். ஹே, நீங்களும் அப்படி வந்தீங்க? ஆ, நாங்கள் மறுபடியும் உங்கள் டீம்லேயே சேர்கிறதுக்கு வழி பண்ணிட்டாங்க. ஏன்னு தெரியுமா? மிஸ் லீ வேலையை விட்டு போயிட்டாங்க. அதனால தான் நாங்கள் மறுபடியும் இங்கே வந்துட்டோம். என்ன, வேலையை விட்டு போயிட்டாங்களா? ஆமாம், பட் எதனாலன்னு தெரியல. அப்போது பாஸோட நிலைமை என்ன பண்ணுறது? எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டா. இப்போ இந்த கம்பெனியை நான் எப்படி ரன் பண்ணுறது? ஹலோ, நான் ஒயாங் குரூப்போட கட் பண்ணிட்டாங்க. இப்போ யார்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறது? ஃபோனில் இருக்க எல்லா காண்டாக்டையும் பார்த்தாச்சு. ஹலோ, நான் ஒயாங் சென் பேசுகிறேன். கொஞ்சம் நீங்கள் எனக்கு ஹெல்ப். ஹலோ ஹலோ ஷிட், ஒருத்தனும் உதவிக்கு வரமாட்டேன்றான். கோபுரத்தில் இருக்கும் போது அவன் இவன் வரான். ஓ, அந்த ரெக்கார்டை நான் எங்கே வச்சேன்? பேசாமல் லூலிக்கிட்ட கேட்டு பார்ப்போம். லூலி, நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியும். அந்த ரெக்கார்டர் உன் சைட் கபோர்டில் இருக்குது. உனக்கு எப்படி தெரியும்? நான் அசிஸ்டன்ட்மா, எனக்கு நல்லா தெரியும். ஓ, கிடச்சிருச்சு லூலி. அப்புறம் இன்றைக்கி நைட் என்ன சமைக்கிட்டோம்? நைட்டு குயின். ஐயோ, இருந்தாலும் இப்போ வந்தார். சொல்லுங்கள், என்ன விஷயமா வந்தீங்க? நீ பிஸியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். கதவை தட்டிட்டு வந்திருக்கணும். உன்னோட டீமோட ப்ரொஃபஸல் ஃபைல் என்கிட்ட தான் இருந்துச்சு. தேங்க்யூ. அப்புறம் உனக்கு ஒரு நியூ அசிஸ்டன்ட் வேணும்னு நினைக்கிறேன். நியூவா? அவன் லூலியை விட சூப்பராக வேலை செய்வான். ஓகே, நீ பதறி என் லைனில் வருவ பாரு. அவனை யோ என்னையா நினச்சிட்டு இருக்க? என் ஆளுக்கு நியூ ஆளை செட் பண்ண பார்க்குறியா? என் கூட லஞ்சுக்கு வரியா? முடியாது. வரல, நான் நியூ அசிஸ்டண்ட்டை வச்சுருவோம்ப்பா. சரி, வந்து தொலைக்கிறேன். அப்படிவா வழிக்கு. ஓ, அவளோட பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் ஐ லவ் யூவா? பயபுல்ல, என்கிட்டயும் அவன் வேலை காமிக்கிறியா? பார்த்துக்கிறேன். அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட்